அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 41 அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். யோசேப்பு தன்னுடைய பையனுக்கு பெயர் வைக்கும்போது தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பெயர் வைக்க ஆரம்பிக்கிறார். நான் சிறுமைப்பட்டிருந்த, அடிமைப்பட்டிருந்த, வேதனைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை உயர்த்தினார், பலுக பண்ணினார் அப்படின்னு சொல்லி எப்ராயிம் என்று பெயர் வைக்கிறார். சில நேரங்கள்ல யோசேப்பின் வாழ்க்கையை யோசிக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் யாருக்கும் நடக்கக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் பாடுகள் யாருக்கும் வரக்கூடாது, வேதனைகள் வரக்கூடாது, அவமானங்கள் வரக்கூடாது அப்படின்னு யாரை நம்ம சொல்லுவோமோ, எப்படி நினைக்கிறோமோ அது அத்தனையும் யோசேப்புக்கு வந்தது. தன் சகோதரர்களை பிடித்து குழியில் போட்டு தன் சகோதரர்களே விற்று போடுகிறார்கள். போத்திபாரின் வீட்டில் அடிமையா இருக்கிறார். செய்யாத தவறுக்கு சிறைச்சாலை செய்கிறார். பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கை பயங்கர நெருக்கம், போராட்டம். 105 சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பின்பு ராஜா கட்டவிழ்க்க சொன்னான், ஜனத்தின் அதிபதி உயர்த்தினான் என்று அந்த வேத பகுதிகளை வாசிக்கிறோம். பாருங்கள், யோசேப்பனுடைய வாழ்க்கை நெருக்கத்திலும் பாடுகளிலும் இருந்த போது யோசேப்பு கர்த்தரையே சார்ந்து கொண்டார், கர்த்தரை மாத்திரம் அண்டி கொண்டார். நெருக்கம், போராட்டம் வரும்போது அவர் யோசிக்கல, இது ஏன் எனக்கு இப்படி நடக்குன்னு யோசிக்கல. இதை பார்க்கிற அருமையான சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில, வேலை ஸ்தலத்திலேயோ, குடும்பத்திலேயோ, உறவுகள்லையோ, எனக்கெல்லாம் இப்படிலாம் நடக்கக்கூடாது, என்னுடைய எதிரிக்கு கூட என் வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு, சொல்லுகிற அளவுக்கு நீங்க பாடுகளை அனுபவிக்கிறீங்களா? சோர்ந்து போகாதிருங்க. யோசேப்பு எப்படி அவன் கடந்து வந்த பாதையிலே கர்த்தர் உயர்த்தினாரோ அதே போல தேவன் உங்களையும் உயர்த்துவார். நீங்களும் ஒரு காலத்தில் திரும்பி பார்த்து சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் வெட்கப்படலாம், இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படலாம், இன்றைக்கு நீங்கள் அவமானப்படலாம். ஆனால் ஒரு காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்ப்பீர்கள். நிச்சயம் யோசேப்பின் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் கர்த்தரோடு நெருங்க ஆரம்பியுங்கள். எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளோ கர்த்தரோடு நெருங்க ஆரம்பியுங்கள். தேவனோடு நெருங்க நெருங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். சிறுமைப்பட்ட தாவீதை அதே தேசத்தின் அதிபதியாய் உயர்த்தினார். சிறுமைப்பட்ட தானியேலை தேசத்தின் பாபிலோன் மாகாணத்தின் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். உங்களையும் உயர்த்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தரோடு இருங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் இதே காரியத்தை சொல்லும்படி தேவன் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு நெருக்கத்தோடு, கண்ணீரோடு, பாடுகளோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அவர்கள் யோசேப்பை போல ஒரு நாள் சொல்லும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.